உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள். பொதுவாக நம்ம நிறைய தமிழ் படங்கள் இந்த காட்சியை பார்த்துருப்போம். அதாவது ஊர்ல இருக்க பண்ணையாரை எதிர்த்து யாராவது பேசிட்டாங்க அப்படின்னா அந்த பண்ணையாரை சுத்தி இருக்கிற அல்ல கைகள் எங்க பண்ணையாரே நீ எதிர்த்து பேசிட்டியா அப்படின்னு திங்கிற சோத்துக்கு தங்களோட விசுவாசத்தை காட்டுவாங்க. அதே போலதான் தமிழ்நாட்டில் இருக்கிற பண்ணையார் கட்சியான திமுகவையோ இல்ல திமுகவின் ஆட்சியோ யாராச்சும் எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்னா உடனே திமுகவின் அல்ல கைகளா இருக்கிற திராவிட இயக்கத்தினர் முட்டு கொடுப்பாங்க. இப்படி திமுகவின் ஒட்டு திணைகளா இருக்கிற திராவிட கழகத்தின் முகத்திரை கிழிச்சி எழுந்திருக்காரு கோபி நயினார். அதனாலேயே அவர் சமூக வலைதளங்கள்ல கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருக்காங்க திராவிட ஹைனாக்கள். சரி, அவர் அப்படி என்ன பேசினாரு, ஏன் இந்த திராவிடர்கள் அவர் மேல விழுந்து புறான்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் விரிவா இந்த பதிவுல பார்க்க போறோம். எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க. தமிழ் வீரம் ரத்தத்தில ஊரும் சிங்க தமிழ தங்க தமிழ. கோபி நயினார் சமூக செயற்பாட்டாளர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராளி, எழுத்தாளர், பெரியாரிஸ்ட், திரைப்பட இயக்குனர், இப்படி பன்முகம் கொண்டவர். நயன்தாரா வச்சு இவர் எடுத்த அறம் அப்படிங்கிற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைந்தது. அதே போல கத்தி திரைப்படத்தின் கதையும் இவரோடதான் அப்படிங்கிற சர்ச்சையும் எழுந்தது. அது மட்டும் இல்லாம ரஞ்சித் இயக்கிய மெட்ராஸ் திரைப்படத்துல கருப்பர் நகரம் அப்படிங்கிற தன்னோட கதையின் பல காட்சிகள் இருக்கு அப்படிங்கிற புகாரையும் கொடுத்தாரு கோபி நயினார். ஆனா ஆரம்பத்துல அவர் சொன்னதை யாரும் பெருசா எடுத்துக்கல. ஆனா அவரோட அறம் படம் வெளியான பிறகு அவர் சொன்னதை எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க. காரணம், அந்த அளவுக்கு சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவனால மட்டும்தான் கத்தி போன்ற திரைக்கதை எழுதியிருக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க. இப்படி வெறும் படம் எடுக்கிறதோட மட்டும் நிறுத்திக்காம பெரியாரிய இயக்கங்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட இணைந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான கொடுமைகளை எதிர்த்தும் தமிழ்நாட்டில் நடக்கிற வள சுரண்டலுக்கு எதிராகவும் களத்துல இறங்கி பல்வேறு போராட்டங்களை நடத்தி இருக்காரு. அதன் ஒரு தொடர்ச்சியா தான் இந்த மாதம் மார்ச் 1ஆம் தேதி கரடிபுத்தூர் பகுதியில குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவிச்சு அங்க போய் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாரு. அது மட்டும் இல்லாம ஒடுக்கப்பட்ட மக்களின் நிலங்கள்ல இருந்து மணல் அள்ளுவதை எதிர்த்து தொடர்ந்து போராடிட்டு வந்திருக்காரு. இந்நிலையில சில தினங்களுக்கு முன்னாடி நீலம் சோசியல் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாரு. அதுல திராவிட இயக்கங்கள் எந்த அளவுக்கு திமுகவை பாதுகாக்குது அப்படின்னும், திராவிட மாடல் அரசு அப்படிங்கிற பெயர்ல இயங்குற திமுக அரசு ஒடுக்கப்பட்ட மக்களின் நிலங்களை பிடுங்கி அதை கார்பரேட்டுக்கு கொடுக்குது, ஆனா அதை எதிர்த்து இந்த திராவிட இயக்கங்கள் எதுவுமே பேசல அப்படின்னு ரொம்பவே காட்டமா பேசியிருப்பாரு. அறிவியல் என்பது எது? கடவுள் இல்லைன்றது மட்டும் தான் அறிவியலா? மண் அள்ளக்கூடாதுன்றது அறிவியல் கிடையாதா? கடவுள் இல்லைன்றது மட்டும் தான் பகுத்தறிவா? இயற்கை வளங்களை சூறையாடக்கூடாதுன்னு சொல்றது பகுத்தறிவு இல்லையா? நீ ஒரு பகுத்தறிவாளனா இருந்தாக்கா இயற்கை வளங்களை சூறையாடக்கூடாது அப்படின்னு சொல்ற கோபி போன்ற என் போன்றவர்கள் மீது வழக்கு போடாமல் நீ தாண்டா இந்த அரசுக்கு தேவையான என்ன அணைச்சிக்கணுமா? என் மீது வழக்கு போட்டு என்ன அச்சுறுத்தணுமா? அப்போ நீ யாராவ இருக்கிறனா ஒரு சர்வாதிகாரியா இருக்க. திராவிடம் என்ற பேர்ல நீ சர்வாதிகார, அவன் சனாதன தர்மம் என்ற பேர்ல சர்வாதிகாரம். சர்வாதிகாரம் எதன் பேர்ல இருந்தான்னா சர்வாதிகாரம் தானே. அது திராவிடத்தின் பேரில் இருந்தான்னா சனாதன தர்மத்தின் பேரில் இருந்தான்னா. அது மட்டும் இல்லாம சனாதனத்தின் சர்வாதிகாரத்தை விட திராவிடத்தின் சர்வாதிகாரம் ரொம்பவே கொடுமையானதா இருக்கும். ஏன் அப்படின்னா, என்னோட எதிரி கூட போராடும் போது எனக்கு வெற்றி பெற குறைஞ்சபட்சம் ஒரு வாய்ப்பாவது இருக்கும். ஆனா என்னோட தோழனோடு நான் போராடும் போது எனக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால திராவிட சனாதனம் தான் மிகவும் கொடியது அப்படின்னு பேசியிருந்தாரு. அதே நேர்காணல்ல பேசும்போது திராவிட இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளரான மதிவதனி மேலையும் தன்னோட விமர்சனத்தை நேர்மையான முறையில் முன் வச்சாரு கோபி நயினார். மதிவதனி போன்ற ஆட்களை நான் சொல்றேன். இப்போ பிஜேபிக்கு ஒரு பிரச்சனை, சனாதன தர்மத்துக்கு ஒரு பிரச்சனை, கேஷ் இண்டஸ்க்கு ஒரு பிரச்சனைனா அதுல இருந்து நிறைய பேர் வந்து பேச தோங்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே அதிகார மையங்களை பாதுகாக்கிறதுக்காக பேசுறாங்க. அது ஒரு அதிகார மையத்தை பாதுகாக்கிறது. இப்போ ஒரு 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 சர்வாதிகார அமைப்பின் வழியாக ஒரு 1000 பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 100 பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்கன்னு வச்சுங்க, உடனே அது சுட்டுக் கொல்லப்படுறதுக்கான நியாயத்தை அவங்க பேசுவாங்க. எப்பயுமே ஒரு சர்வாதிகார அமைப்பு பேசும். ஆனால் அதே மாதிரி தான் நீங்களும் பேசுறீங்க. இவங்க எங்கேயாவது வேங்கவேலை பத்தி பேசுறாங்கன்னா தான் நம்ம திருப்பி உங்களை கொஸ்டின்ஸ் பண்றோம். இவங்க மொழியை பற்றி பேசுறாங்கல்ல, ஆதி திராவிட பள்ளிகளை போய் பார்த்துருக்காங்களா? அந்த கட்டிடங்களை பார்த்துருக்காங்களா? அந்த குழந்தைகளை பார்த்துருக்காங்களா? இது வரைக்கும் அப்பெல்லாம் பார்க்கவே இல்லையே. இவங்க ஏன் பார்க்கல? அதே போல இந்த நேர்காணல்ல ஒரு தலித் வாழ்வதற்காக ஒரு இடத்தை கேட்கிறான். ஆனா தலித் வாழ்வாதாரத்திற்கான நிலத்தை முதலாளிகளின் வணிக லாபத்திற்காக இந்த அரசு வழங்குகிறது அப்படின்னும், பிஜேபி எப்படி இந்தியாவில் இருக்கிற பழங்குடிகளை அப்புறப்படுத்தி காடுகள் ஆக்கிரமிக்குதோ அதே போலதான் தமிழகத்தில் இருக்கிற ஆறு, குளம், குட்டை போன்றவற்றில் அரசு தேவைக்காக அப்படின்னு சொல்லிட்டு மண் அள்ளுறாங்க. அதெல்லாம் உண்மையிலே அரசுக்காக தான் போதா அப்படின்னு யாராவது உறுதியா சொல்ல முடியுமா அப்படின்னும், ஜனநாயக அரசியலில் வன்முறை இருக்காது, வன்முறை இருந்தால் அது ஜனநாயக அரசே கிடையாது அப்படின்னும்,
எல்லா பழியும் தூக்கி காவல்துறை மீது போட்டால் காவல்துறை அரசு கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா அப்படின்னும், திராவிட மாடல்ல இயற்கை வளங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது, திராவிட மாடல்ல ஒடுக்கப்பட்ட மக்களின் கோரிக்கைகள் உரிமைகள் நீங்க எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க அப்படின்னும், ஜனநாயகத்தை பேசுற இந்த அரசுல தலித் மக்களுக்கு வீட்டுமனை இல்ல அப்படிங்கிறது அவமானம் இல்லையா அப்படின்னும், எத்தனையோ வீடுகளை ஏரிகள்ல இருக்கு, அரசு புறம்போக்குல இருக்கு அப்படின்னு இடிக்கிறீங்க. ஆனா இப்படி எடுக்கப்பட்ட நிலத்தை தொழிற்பூங்கா கட்டவும் சிப்காட் கட்டவும் முதலாளிகளுக்காக கொடுக்கறீங்க. என்ன பாரபட்சம் இது? இப்படி அந்த நேர்காணல்ல பல்வேறு கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போனாரு. ஆனா அவரோட அந்த நேர்மையான கேள்விகளுக்கு பதிலளிக்க திராணி இல்லாம மதிவதனியை குறிப்பிட்டு அவர் பேசுனதை புடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மதிவதனியை கேவலமா பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கட்டமைச்சு கோபி நயினார் யார் கூட தனிப்பட்ட முறையில பேசின உரையாடலை வெளியிட்டு அவர் அசிங்கப்படுத்தும் வேலையில இறங்கி இருக்காங்க இந்த திராவிட ஹைனாக்கள். அதாவது அவங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்த வரைக்கும் கோபி நயினாரை பாராட்டி அவருக்கு விருதெல்லாம் கொடுத்திருக்காங்க இந்த திராவிடர்கள். ஆனா அவங்களை எதிர்த்தோ இல்ல அவங்க செய்யறதை விமர்சிச்சோ பேசின உடனே கோபி நயினார் யார் கூட தனிப்பட்ட முறையில பேசினதை வெளியிட்டு அவரை கேரக்டர் அசாசினேஷன் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த திராவிட ஹைனாக்கள். இதுதான் அவங்களோட நாகரிகம், பண்பாடு எல்லாமே. அவங்களை எதிர்த்து யார் பேசினாலும் இப்படிப்பட்ட அவதூறுகளை தான் அவங்க கையில் எடுப்பாங்க. அதனால தான் இந்த திராவிட சாக்கடை மேல கல்லெறிய விரும்பாம எல்லாருமே ஒதுங்கி போயிருக்காங்க. இவங்க இப்படிலாம் பண்றதை பார்த்து வெறுத்து போன கோபி நயினார் தலித் மக்களுக்கு குடிமனை கேட்டும் அவர்களின் வாழ்நிலங்களில் மண் அள்ளுவதை தடுக்க கோரியும் போராடியதற்காக பெரியாரிய சிந்தனையாளர்களால் நான் மிகவும் கேவலமாக பொதுவெளியில் இழிவுபடுத்தப்படுகிறேன். தன்னை ஜனநாயக அமைப்பு என்று கூறிக்கொள்கின்ற ஒரு அமைப்பை எதிர்த்து ஜனநாயக முறையில் கேள்வி எழுப்பினால் சர்வாதிகார மனநிலையோடு அது என்னை எதிர்கொள்கிறது. இத்தகைய சூழலில் இந்த சர்வாதிகார மனநிலை கொண்டவர்களின் மத்தியில் வாழ்வதற்கே எனக்கு அச்சமூட்டுகிறது. தமிழகம் முழுவதும் தலித் மக்களின் நிலை இதுதான் என்று நம்புகிறேன். தமிழ்நாட்டில் ஒரு தலித் ஒரு ஜனநாயக சிந்தனையோடு அரசியல் கேள்விகளை எழுப்புவது பெரியாரிய சிந்தனையாளர்களுக்கு திராவிட சிந்தனாவாதிகளுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. இது ஒரு சர்வாதிகார போக்கின் மனநிலை. இந்த சூழலில் இன்று கடுமையாக அவமதிக்கப்படுகின்ற நான் எதிர்காலத்தில் இவர்களால் கொல்லப்படவும் நேரிடலாம். இந்தியா முழுக்க நடக்கின்ற அறிவுஜீவிகளின் சமூக செயற்பாட்டாளர்கள் கலைஞர்கள் மீது நடந்த படுகொலைக்கும் எதிர்காலத்தில் எனக்கு நிகழப்போகும் படுகொலைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. இப்படி இந்த பெரியாரியவாதிகளால தன்னோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு தன்னோட அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு கோபி நயினார். அது மட்டும் இல்லாம அதே அறிக்கையில நான் அறம் என்கிற திரைப்படத்தை இயக்கினேன். அத்திரைப்படத்தின் கருத்து என்னவென்றால், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு துயரம் என்றால் இந்த அரசு எதுவும் செய்யாது என்பதே. அதற்காகத்தான் திராவிடர் கழகம் என்னை பாராட்டி தந்தை பெரியார் விருது வழங்கியது. நிகழ்காலத்தில் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களின் போராட்டங்களை முன்னெடுக்கும் போது இந்த செயல் என்னை அவமானப்படுத்துகிறது. அறம் என்ற கதைக்கு விருது வழங்கி கொண்டாடிய திராவிடர் கழகம் நிஜ வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் போது என்னை இந்த சமூகத்தின் எதிரியாக சித்தரிக்கிறது. இது போன்ற காரணங்களுக்காக அறம் திரைப்படத்திற்காக திராவிடர் கழகம் எனக்கு வழங்கிய பெரியார் விருதை திருப்பி அளிக்கிறேன் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டு நீங்க கொடுத்த பெரியார் விருது வேணாம் அப்படின்னு அவங்க மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிருக்காரு கோபி நயினார். சமூக நீதி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறோம் அப்படின்னு திராவிடர்களும் திமுகவினரும் சொல்வதெல்லாம் வெறும் வாய்ச்சவடால் தான் அப்படிங்கறத கோபி நயினார் மட்டும் சொல்லல. இதே கருத்தை பெரியாரிய இயக்கங்கள்ல இருந்த பலர் பேசியிருக்காங்க. மதிவதனி நோக்கி இருக்கிற கேள்விகள் என்ன? எனக்கே அந்த கேள்விகள்லாம் இருக்கு. மதிவதனி மட்டும் கிடையாது, திமுகவிற்காக மட்டுமே அதை பாதுகாக்க மட்டுமே வாய் திறக்கக்கூடிய பாசிச பாஜகவை எதிர்ப்போம். ஆனா அதே விஷயத்த திமுக செஞ்சா நாங்க வாய மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம், கேள்வி கேட்க மாட்டோம். ஆனா திமுக கொண்டுனா எங்களுடைய குரல் வலை காது வரைக்கும் வரும் அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லாருக்குமான கேள்விகளாக நான் பல நாள் இந்த கேள்விகளை. அப்ப ஒரு அரசு தலித் மக்கள் மீதான அடக்குமுறையை மிக தெளிவாக, வன்முறையை, சாதி வெறியர்களை பாதுகாக்குது, வன்முறையை இவ்வளவு கேவலமா கையாளுது, பாதிக்கப்பட்ட தலித் மக்களையே குற்றவாளி கூண்டலை ஏத்த நிக்குது அப்படின்னு பொழுது அதை மதிவதனி கேள்வி கேட்டாரா? இல்ல அதிமுக ஆட்சியில காவல்துறை தோழர்களை கைது பண்ணும் பொழுது திருமுருகன் காந்தி தோழரோ அல்லது என்னையோ எங்களை மாதிரி நபர்கள் மீது குண்டாஸ் போடும் பொழுது எடப்பாடியே அப்படின்னு கேள்வி கேட்ட குரல்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா, காவல்துறை தானே கைது பண்ணிருக்கு, அரசுக்கு தெரியல என்ன. அது மட்டும் இல்லாம திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்கள் மீதான தாக்குதல்களும் அதிகமாயிட்டே போகும். இப்போ நடக்கிற திமுக ஆட்சியிலையும் அதேதான் நடந்துட்டு வருது. கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக வந்தவுடன் முதல் துப்பாக்கி சூடு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதுதான் நடத்தப்பட்டது. மறுத்துவிட முடியாது. அவசியமே இல்லாமல், தேவையே இல்லாமல், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியே ஏற்படாமல் அந்த துப்பாக்கி சூடு நடந்தது. ஆக ஜெயலலிதா ஆட்சியிலும் துப்பாக்கி சூடு, கலைஞர் கருணாநிதி ஆட்சியிலும் துப்பாக்கி சூடு. காரணியிலே ஜெயலலிதா அம்பேத்கர் சிலையை உடைத்திருந்தார்.
பெரிய குளத்திலே கலைஞர் கருணாநிதி அம்பேத்கர் சிலையை உடைத்தெடுத்திருக்கிறார். என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசத்தையும் நம்மால் உணர முடியவில்லை. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உண்மையா போராடுற இயக்கமா இருந்தா அந்த மக்களின் தார்மீக உரிமையான பஞ்சமி நில மீட்புக்காக இந்த பெரியார் சிலை நடத்திய போராட்டங்கள் எத்தனை? ஒண்ணு கூட கிடையாது. இதுதான் அவங்களோட சமூக நீதி. இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, திராவிட இயக்கத்தினர் முட்டு கொடுக்கிற அளவுக்கு இந்த மதிவதனி ஒன்னும் பெரிய புரட்சியாளர்லாம் இல்ல. போற போக்குல பல்வேறு புருடாக்களை அடிச்சு விடுவாங்க. அதுல ஒரு சிலவற்றை இப்ப பார்க்கலாம். காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பே மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆட்சி திராவிடர். தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது நூலகங்களின் எண்ணிக்கை 4622. மதுக்கடை எண்ணிக்கை நான் சொல்றேன் 500 சொச்சம். நீ பார்த்த கன்னி மேரிக்கு எப்படி குழந்தை பிறக்கும், உங்க வீட்டுல கன்னி மேரிக்கு எப்படி குழந்தை பிறக்கும், உங்க வீட்டுல பிறந்தா விடுவீங்களான்ற கேள்விகளை முழக்கத்தை ஏற்படுத்திய இயக்கம் திராவிடர் இயக்கம் தான். ஒரே ஒரு வித்தியாசம் தான், கிறிஸ்துமஸுக்கு எதிராகவும் கேள்வி கேட்கிறோம், ரம்ஜானுக்கு எதிராகவும் கேள்வி கேட்கிறோம். இதெல்லாம் நடந்திருக்குமாப்பா, கொஞ்சம் கூட அறிவுக்கு புறம்பா இருக்கே, அறிவியலே இல்லையே என்று கேள்வி. ஆங்கிலேயர்களுடைய காலை நக்கி பிழைக்கக்கூடியவர் பெரியார்ன்றாங்க. ஐயா பதில் சொல்லுகிறார், பார்ப்பான் காலை விட பிரிட்டிஷ்காரன் கால் நல்லது. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் ஷூ போட்டிருப்பான், சாக்ஸ் போட்டிருப்பான், அதனால அவனுடைய கால் சுத்தமாக இருக்கும். பாப்பா சாக்ஸ் போட்டிருக்க மாட்டான், அதனால நான் அவனுடைய காலை நக்கி பழிப்பதில் தவறில்லை என்று துணிச்சலாக சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் போதை விற்பனை அதிகமா இருக்கு, கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடத்தில் போதை விற்பனை அதிகமா இருக்கு. யாரால் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது? RSS ஓபன் அஜெண்டா. ஏன் தன்னுடைய சொந்த மக்களை போதைக்கு அடிமைப்படுத்த சொல்றாங்க? நம்முடைய தமிழ் சமூகம் எவ்வளவு நாகரிகமானதுன்னா, அடுத்தவர்களுடைய படுக்கை அறையையும் அடுத்தவர்களுடைய கழிவறையையும் அடுத்தவர்களுடைய உடல் உறுப்பையும் பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய தமிழ் சமூகம் எவ்வளவு நாகரிகமானதுன்னா, காலையில ட்ரெயின்ல வரப்ப நான் என் போனை பார்த்துட்டு இருந்தேன். நான் பாக்குறதப்ப இடையில இன்னொரு தலை யார் போனை பாக்குறாங்கன்னா என் போனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவு நாகரிகமான சமூகம் நம்மளுடைய சமூகம். எவனோ ஒருத்தர் தன்னோட போனை எட்டி பார்த்ததுனால ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையுமே இந்த பொண்ணு இப்படி அசிங்கப்படுத்துது. யார் இந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தா, இந்த பொண்ணோட உண்மையான பேரு காந்தலட்சுமி அப்படின்னு ஒரு சிலரும், இல்ல காந்தலட்சுமி நாயுடு அப்படின்னு ஒரு சிலரும் சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இப்படி இந்த ஈவேர கும்பல்ல இருக்கிற 90% மேற்பட்டவர்கள் தமிழர் அப்படிங்கிற போர்வையில இருக்கிற தமிழர் அல்லாதவர்கள் தான். அவங்களோட உண்மையான பேரை மறைச்சு இந்த மாதிரி சுத்தமான தமிழ் பெயர்களை வச்சுப்பாங்க. ஆனாலும் தமிழை பற்றியும் தமிழ் மன்னர்களை பற்றியும் தமிழ் கலாச்சாரத்தை பத்தியும் தொடர்ந்து இழிவா பேசிட்டே தான் வருவாங்க. இவனுங்க எல்லாருமே ஈவேரா அப்படிங்கிற விஷ செடியில இருந்து விழுந்து முளைச்ச விஷ கன்றுகள் தான். இவனுங்களை அப்புறப்படுத்தினாதான் தமிழ்நாடு உருப்படும். நன்றி, வணக்கம்.